என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பான மகள் ரேவதி அவர் பார்க்கும்போது எதற்காகவெல்லாம் ராஜம் கிருஷ்ணன் போன்ற படைப்பாளர்களும் தந்தை பெரியாரும் அறிவர் அம்பேத்கரும் நம்முடைய மகாகவி பாரதியாரும் இவர்களை போன்ற புரட்சியாளர்களும் போராடினார்களோ அவர்களுடைய வார்ப்பாக நம்முடைய மகள் அன்பான மகள் ரேவதி வந்து அமர்ந்திருக்கிறார். அறிவிலும் ஆற்றலிலும் பெருமையிலும் பீடிலும் மிக உயர்ந்தவராக இருக்கிறார். அதையும் தவிர அவர் நமக்கு நம்முடைய திருநெல்வேலிக்கு பரிசாக கிடைத்திருக்கிறார். திருநெல்வேலியின் திருமகளாக வந்திருக்கிறார் என்பதனால் உங்கள் கைதட்டுகள் அவருக்கான வாழ்த்தாக மட்டுமல்லாமல் இவரை போன்று பல பெண்களும் முன்னேற வேண்டும் என்பதற்கான அட்சதையாக அமையும். அந்த அளவில் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு வெற்றி பெறுகின்ற பெண்களை பார்க்கும் போதெல்லாம் பூரிப்பா இருக்கும். ஜெகஜோதியா மனசுக்குள்ள உணர்வேன். வாங்கடி செல்லம், உங்களுக்காகத்தான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு எப்பவுமே நினைப்பேன். அந்த வகையில் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் சமையலறையில் உட்கார்ந்து நாங்கள் எழுதினாலும் கூட அதனுடைய வார்ப்படமாக ரேவதி போன்ற சிறு மகள் என்று நான் உரிமையோடு சொல்கிறேன். இவர்கள் வெற்றி பெற்று நிற்கும் போது ஏதோ ஒரு மூலையில் அல்ல, இந்த இடத்தில் நீக்கமர நிறைந்திருக்கின்ற நம்முடைய தந்தை பெரியார் புன்னகைக்கிறார், மகாகவி பாரதி புன்னகைக்கிறார், அறிவர் அம்பேத்கர் புன்னகைக்கிறார் என்றுதான் நிச்சயமாக சொல்ல முடியும்.